ஹாய், வெல்கம் டு அன்ஸ்கோல் டிப்ஸ். அடமானத்தில் உள்ள நகையை எப்படி மீட்பது என்று நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் மொதல் டிப்ஸ் வந்து கடன்களை வரிசைப்படுத்தணும். இப்போ 1 லட்சம் 2 லட்சம் அப்படி நகை 1 லட்சத்துக்கு வச்சுருக்கோம், அதுக்குன்னு பேங்கில் 4 லட்சம் வச்சுருக்கோம் அப்படின்றத வரிசைப்பட்டி எழுதிக்கணும். அதுக்கண்டு குறைவான தொகை உள்ளதும் தனியாக எழுதிக்கிட்டு, அதிகமான தொகை உள்ளதும் தனியாக எழுதிக்கிட்டால் தான் நம்மளுக்கு இவ்வளோ தொகை இருக்குது, அதில் குறைவானதை நம்ம திருப்பணும், அதை கட்டி முடிக்கணும், அதுக்கண்டு அதிகமானத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளாக இருக்கணும். அதுக்கண்டு கடன் நம்பிக்கை இருக்கா, புதன் சனிக்கிழமை கூட கடன் வாங்கவே கூடாது. அதுக்கண்டு முதலில் குறைவான அமௌண்ட்டை திருப்ப முயற்சி பண்ணணும். அதாவது நம்ம பேங்கில் 1 லட்சத்துக்கு இப்போ வச்சுருக்கோம், 4 லட்சத்துக்கு வச்சுருக்கோன்னா 1 லட்சத்துக்கு உள்ள நகையை திருப்ப முயற்சி பண்ணணும். அதுக்கண்டு திருப்ப முடியும் என்று நம்பிக்கை இருந்தால்தான் நம்மளால் முடியும். அதனால் நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கண்டு எளிய 3 வழிகள் அப்படின்னா, மாதம் 1000 ரூபா 2000 ரூபா செலுத்துதல். ஏன்னா நம்ம நகை பேங்கில் அடகு வச்சுருக்கோன்னா அதில் ஒரு மாதம் 1000 ரூபா, ஒரு மாதம் 2000 ரூபா அப்படின்னு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே வந்தால் அதுக்கு நம்மளுக்கு வட்டியும் குறையும், முதலும் குறையும். அதனால் அது ஒரு வழி. அதுக்கண்டு 2வது, வார கடைசியில் அசல் ப்ளஸ் வட்டி திருப்புதல். ஏன்னா வருட கடைசியில் அசலும் ப்ளஸ் வட்டியும் கட்டி திருப்போன்னா அமௌண்ட் அதிகமாகும். அது போல் நீங்கள் அப்படி கட்டி திருப்புவாங்க. ஒருத்தவங்க மாதம் கட்டி வட்டியும் அசலவும் குறைப்பாங்க. அதில் நீங்கள் எது பெஸ்ட்டோ அதை பார்த்துக்கலாம். வட்டியை மட்டும் கட்டி புதுப்பித்து வைப்பாங்க. ஒவ்வொரு பேங்கில் வந்து வட்டியை மட்டும் ஒருத்தங்க எங்களால் மாதம் கட்ட முடியல, வருஷ கடைசிலையும் அசலும் வட்டியும் கட்டி திருப்ப முடியலன்னா வருஷ கடைசியில் வட்டியை மட்டும் கட்டி திருப்பி வைப்பாங்க. இதுலேயும் இப்போ ஒரு ரூமர் போயிட்டுருக்கு, மறு அடவு கிடையாது, திருப்ப நீங்கள் மொத்தமாக எல்லாமே வட்டியும் முதலும் கட்டி நீங்கள் திருப்பத்தான் வேணும், மறு அடங்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் உங்கள் பிரான்ச் எந்த இதில் நீங்கள் அடவு வச்சுருக்கீங்களோ அதுக்கு கேட்டு விசாரிச்சுக்கோங்க. அதுக்கண்டு இதை அடைக்கிறதுக்கு எப்படி டிப்ஸ்ன்னு பார்க்கணுன்னா, பட்ஜெட் போட்டு 20% ஒதுக்குதல். பட்ஜெட்டில் 20% நகைக்குன்னு ஒதுக்கணும். அதுக்கண்டு அதில் வந்து 10% வந்து வட்டிக்கு சேமிப்பதும், அது வட்டிக்கு சேமிப்பேன்னா வட்டி நம்ம வருஷ கடைசியில் தானே கட்டுவோம், அதனால் ஒரு வருஷத்துக்கு ஆர்டி போடுங்க. ஆர்டி போட்டு 1000 ரூபா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபானா அதில் 20% 2000 ரூபா ஒதுக்கி ஆர்டிக்கு 1000 ரூபா போட்டு ஒரு வருஷத்துக்கு கட்டுங்க. வட்டிக்கு பதிலாக வட்டிக்கு நம்ம கட்டணும்னு சொல்லி சேமித்து வச்சுக்கோங்க. அதுக்கண்டு அசலை குறைப்பதற்கு ஒரு 1000 ரூபா இருக்குல்ல, 2000 ரூபாயில் அந்த 1000 ரூபா அசலை குறைப்பதற்கு நீங்கள் பேங்கில் போய் 1000 ரூபா குறைங்க. அதுக்கண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட தெரிவிங்க. ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ தான் சம்பளம் அப்படின்னு அவங்கள சொன்னால் தான் அதுக்கு ஏற்றாப்புல அவங்க செலவை குறைப்பாங்க. அதுக்கண்டு எப்படி சேமிப்பது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் கடன்னா லோன் இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா பேங்க்லேயுமே இப்போ ஒவ்வொரு பேங்கில் கூட இருக்குது. நான் நார்மலாக இருக்கிறதுல 8.08% to 1 பைசா வரைக்கும் நம்மளுக்கு வட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம 1 லட்சத்துக்கு 0.8% வட்டினா 8000 ரூபா. 8000 ரூபான்னா 1,08,000 ரூபா நம்ம ஒரு வருஷத்துக்கு கட்டணும். அதே ஒரு வருஷத்துக்கு 1,08,000 ரூபா டிவைடட் பை 12னா 9000 ரூபா. மாதம் 9000 ரூபா கட்டுனா நம்ம நகையை ஈஸியாக ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம திருப்பிடலாம். அதுக்கண்டு ஆர்டி சொன்ன மாதிரி தான். ஆர்டி 1000 ரூபா to 2000 ரூபா கட்டுதல், மாதம் 5000 ரூபா to 8000 ரூபா அசல் கட்டுதல். இது மூலயமா நம்ம நகையை சீக்கிரமாக திருப்பலாம். கட்டும் பணம் அசல் ப்ளஸ் வட்டி குறையும். கட்டும் பணம் வந்து இப்போ 5000 ரூபா 8000 ரூபா எவ்வளோ முடிஞ்சிச்சோ அவ்வளோ நம்ம கட்டணும்னா அசலும் ப்ளஸ் வட்டியும் குறையும். 1 லட்சத்தை ஒரு மாதத்தில் 10,000 ரூபா கட்டிட்டோன்னா, இப்போ கட்டினா அடுத்த மாதம் 900 ரூபாய்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு வட்டி போடுவாங்க. வட்டி வந்து 900 ரூபாய்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு வட்டி கால்குலேஷன் பண்ணுவாங்க. 1 லட்சத்துக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம 10,000 ரூபா கட்டிட்டோமா, அதனால் வட்டி குறையும், அசலும் குறையும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட்டிடுங்க. இப்போ தொடர்ந்து செலுத்தி வந்த விரைவில் மீட்கலாம். அசல் ப்ளஸ் வட்டி திருப்ப முடியும். உங்கள் பேங்கில் வெரிஃபிகேஷன் செய்யுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்ஸ்கோல் டிப்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.